இருந்த திரு மருதூர் கோபால ராம அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு மருதூர் கோபால ராமச்சந்திர மேனன் என்கிற எம்ஜிஆர் பெரிய அளவில் தன்னுடைய மொழிக்காரர்களை கொண்டு வந்து புகுத்தினார். நீங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடத்துனர்கள் பெரும்பாலும் ஓட்டுநர்கள் பெரும்பாலும் மலையாளிகளாக இருந்தார்கள். நீங்க காவல்துறை பணியிலும் பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் பெரிய அளவில் மலையாளிகள் இங்கே வந்து வேலையிலே புகுந்தார்கள். அதை மறுக்கவே முடியாது. அது மாதிரி ஆனா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல கன்னடத்தவர்கள் இங்கே உள்ள வரல. கன்னடத்துக்காரன் அங்கே இருந்துகிட்டான். அந்த மலையாளி தெலுங்கு கூட்டம் தான் வேலை தேடியே போய் பழகுன கூட்டம் தமிழ்நாட்டை ஒரு வேட்டைக்காடாக மாற்றியது. அப்போ எம்ஜிஆரால தான் மலையாளிகள் இருந்தாங்க, கருணாநிதியால தான் தெலுங்கர்கள் வளர்ந்தாங்கன்னு சொல்ல வரீங்களா? சொல்ல வரல, அதான் உண்மை. அப்ப தமிழுக்காக பேசக்கூடிய தலைவர்கள் அன்னைக்கு யாருமே இல்லையா? தமிழர்களுக்காக பேசக்கூடிய தலைவர்களே இல்லையா? திரு காமராஜர்னு ஒரு பெருந்தலைவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1954 அவர் முதலமைச்சர் ஆனவுடன் 56 மொழி வழி மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இங்கே பணி செய்கிறார். ஏனென்றால் இது மெட்ராஸ் மாகாணம், பின்னர் தான் தமிழ்நாடு ஆகியது. அப்போ மலையாளத்தான் வேலை செய்வான், கன்னடத்துக்காரன் வேலை, மைசூர்காரன் வேலை செய்வான், ஆந்திராக்காரன் வேலை செய்வான், எல்லாம் செய்வாங்க. ஆனா பிரிக்கப்படும் போது இவர் என்ன செஞ்சிருக்கணும், நீங்கள் தெலுங்கானா ஆந்திரா பிரியும் போது சந்திரசேகர் ராவ் தெளிவாக இருந்தார். நீ தெலுங்க, நானும் தெலுங்க, ஆனா நீ ஆந்திராவை சேர்ந்தவன், நான் தெலுங்கானாவை சேர்ந்தவன். ஆகவே தெலுங்கானாவில் இருக்கும் அத்துணை அரசு ஊழியர்களும் ஆந்திராவுக்கு போயிருங்க. ஆந்திராவில் இருக்கும் அத்துணை தெலுங்கானா ஆமா தெலுங்கு பேசுபவர்களும் இங்கே வந்து விடுங்க அரசு ஊழியர்கள் அப்படின்னு தெளிவா இருந்தார். ஏனைய மாநிலத்துக்காரங்க அப்படிதான் செஞ்சாங்க. ஆனா காமராஜர் அப்படி செய்ய தவறி விட்டார். எல்லாம் ஒரே நாடு, நாம் எல்லாம் ஒரே மக்கள், இருக்கிற அவன் வேலை செஞ்சு ஓய்வு பெற்று போட்டோம் அப்படின்னு அவர் பெருந்தன்மையோடு, இல்லைன்னா அன்னைக்கே மலையாளிய கேரளாவுக்கும், கன்னடத்துக்காரன மைசூருக்கும், தெலுங்குக்காரன ஆந்திராவுக்கும் அனுப்பி விட்டுருக்கலாம். அங்கே அவ்வளவு இடத்துலையும் தமிழர்களுக்கு அரசு வேலையும் கொடுத்திருக்கலாம். நாம பெரிய மனசோடு எல்லாரையும் வாங்க நல்லா இருக்கேன்னு சொல்றதுனால தான் இன்றைக்கு நாம பல சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திரு மருதூர் கோபால ராமச்சந்திர மேனன் என்கிற எம்ஜிஆர் பெரிய அளவில் தன்னுடைய மொழிக்காரர்களை கொண்டு வந்து புகுத்தினார். நீங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பேருந்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடத்துனர்கள் பெரும்பாலும் ஓட்டுநர்கள் பெரும்பாலும் மலையாளிகளாக இருந்தார்கள். நீங்க காவல்துறை பணியிலும்